பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு என்ன பண்ண மாட்டாங்க, இணைக்க மாட்டாங்க. அதுதானே இல்லைங்களா? அப்படின்னா என்னென்னா, தேவன் சில நியமங்களை கற்பனைகளை நமக்கு கொடுத்து நம்ம வழிநடத்தும் பொழுது பழைய பாரம்பரியங்கள், பழைய வாழ்க்கையின் சுபாவங்கள், பழைய காரியங்கள் அதை மேற்கொள்ள விடக்கூடாது. அப்படி இருந்தால் ரெண்டும் சேர்ந்து சரியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அனுமதிக்காது. ஆக ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், இல்லைன்னா உலகத்தாராக இருக்கணும். இதான் வசனம் சொல்லுகிறது. ஒன்று அனலாயிரு, இல்லாட்டி குளிராயிரு. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு புது மனுஷனாக மாறிட்டோம், புது சிருஷ்டியாக இருக்கணும் அப்படின்னா புதியதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். பழையவைகளை முற்றிலுமாக மறக்க வேண்டும், பழையவைகளை ஒளிந்து போக செய்ய வேண்டும். புதிதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புது உருவாக்கத்தின் அடிப்படையில் நாம் புதிய மனிதர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பழையவர்கள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.